100 நாள் திட்டத்திற்கான நிதி 4000 கோடி வரவில்லை என்றால் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் திமுக தொடர்ந்து போராடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 4034 கோடி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதியை வழங்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தலைமையில் திமுகவினர் மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் கிராமப்புற பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிதி வழங்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். அப்போது பேசிய கனிமொழி, 100 நாள் திட்டத்திற்கான நிதியை வழங்க மத்திய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் திமுக தொடர்ந்து போராடும் என்று எச்சரித்தார். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தின் வழியாக அவர்களுக்கு வரவேண்டிய ஊதியம், சம்பளம் சரியாக வருவதில்லை. அதனால் இந்த 4000 கோடி வரவில்லை என்றால் நாடாளுமன்றத்திலும் இங்கே மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் போராடும்.